ஹாய். ஹெரோயின் பிஸ்னஸ் ஹைஸ் போதைப்பொருள் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இதால் கிடைச்ச லாபத்தை விட அவர்களுக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் அவர்களை அண்டியவர்களுக்கும் கிடைச்ச நஷ்டம் என்னென்று யாரும் தூக்கி பார்க்குறோமா? நம்ம லாப செய்தியை பார்க்குறோம். அவங்களுக்கு கிடைச்சிருக்க நஷ்டம் என்ன? இதை பற்றி அவங்களுக்கு யாரும் புரிய வச்சாங்களா? புரிய வைக்க முயற்சி செய்யலையா? அவங்களும் உங்களை போல இளைஞர்கள் தானே, இளைஞிகள் பாவம் விவரம் தெரியாதவங்களா இருக்காங்க. துறையினை விட லாபம் தரக்கூடிய 1000 பிஸ்னஸ் ஸ்ரீலங்காவில் இருக்குது. 1000 பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அதை அவங்க மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டாங்க, காட்டி கொடுக்காங்கவும் இல்லை. இது சம்மந்தமாக நாம் படிக்கணும்னா ஸ்ரீலங்கா ஒரு மூலிகை நாடு ஸ்ரீலங்கா. இதுக்கு நாங்கள் 2வது புத்ததாச மன்னர்கிட்ட போகணும். 2ஆம் புத்ததாச மன்னர் அன்றாதபுரத்து ஆட்சியர் ஒன்று இருந்தார். அன்றாதபுரத்து ஆட்சியர் 2ஆம் புத்ததாச மன்னர் அவர் 370 ஏதோ, ஐ டோன்ட் நோ அபவுட் தேட், அதை பற்றி எனக்கு தெரியாது. அவர் ஒரு வைத்தியர், அவர் ஒரு நாட்டு வைத்தியர். அந்த மனுஷன் இலங்கையில் ஒரு மூலிகை தோட்டம் அமைக்கணும் என்று சொல்லி நிறைய இடங்களை தேடினார். தேடி அவர் கிடைச்ச இடம் பிபுலக்கும் பதியத்திலாய்க்கும் இடையில் உள்ள ஏரியா. பிபுல பதியத்திலா ஏரியாவில் அவர் இருந்து அப்படியே போனோம்னா அம்பாறைக்கு போகலாம். அதை பிபுல பதியத்தில் அவர் ரோட்டுன்னு சொல்கிறது. அதில் ஒரு 7000 ஏக்கர்ன்னு சொல்கிறாங்க, 14,000 ஏக்கர்ன்னு சொல்கிறாங்க, 20,000 ஏக்கர்ன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மூலிகை தோட்டத்தை அவர் அமைச்சிருந்தார். அந்த மூலிகை தோட்டத்தில் இன்னும் அந்த வளங்கள் இருக்குது. நம்மளோட எம்பிமார் மந்திரிமார் எல்லாம் அதை கூறு போட்டு விற்றுக்காங்க. இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்களும் நிறைய மூலிகைகளும் இருக்குது. இன்றைக்கும் ஒரு கிலோ 40 லட்சம் 50 லட்சம் போகக்கூடிய பொருள் இருக்குது. அங்கிருந்தான் வல்லப்பட்ட வியாபாரம் அகாவூட் ஆரம்பித்தது. இந்த அகாவூட் வல்லப்பட்ட வியாபாரம் அங்கிருந்தான் தொடங்கினது. அதை பற்றி நாம் பேசுவோம். இது பார்ட் 1 வச்சுக்குவோம். பார்ட் 2ல் அகாவூட் வல்லப்பட்டா என்ன என்று பேசுவோம். நன்றி.